உங்களோட வேதனை எனக்கு புரியுதாம்மா. ஆனா நீங்க கிட்ட போயில இதான் எங்களோட ஆதாரம். அடுத்த முடிவை நாங்க எடுக்கிறதுக்கு இது மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது. நீங்க போயிலாதாம்மா. அதே போலான காட்சி உருவம் இங்கே தத்துருவமாக செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு சர்வதேச ரீதியிலேயும் கனடாவில் உள்ள இனப்படுகொலையை ஒரு பாராளுமன்றத்தில் கொண்டு நிறைவேற்றி ஒரு நிரந்தர தீர்வுக்கு தள்ளப்படுவதற்கான இந்த ஒரு கண்டனமான நிகழ்வு தான் இது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. கொடுப்போம். கண் முன்னே கண்டும் கடந்து போன வலிகள் இப்போ மண்ணை தோண்டவே மனித உடலங்கள் உள்ளம் கொதிக்கிறது. நாங்கள் கலங்கி தவிக்கின்றோம். யார் யாராக இருக்குமோ என்ற ஏக்கங்கள் எங்களை சித்திரவதை செய்கிறது. சிங்கள இராணுவத்தின் கொடூர செயலாயிருக்குமோ, இந்திய இராணுவத்தின் அட்டூழியமாயிருக்குமோ, காட்டிக் கொடுத்த கயவரின் செயலாயிருக்குமோ என்று மனம் பதைவதைக்கிறது, துடிதுடிக்கிறது. உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்கள் உறவுகளை இழந்து நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் ஒன்றாக குரல் கொடுப்போம். தாய்க்குலமே, உறவுகளே, இனப்படுகொலை இல்லை என்றதை அவங்க இது ஒரு சாட்சியா கொண்டு வந்த நேரத்துல தான் எங்களுக்கு செம்மணி புதைகுழி இப்ப கிடைச்சிருக்கு. இது ஒரு எங்களுக்கு எங்களுடைய இனப்படுகொலைய சர்வதேசத்துக்கு கொண்டு போய் நாங்கள் ஒரு மாற்று தீர்வுக்கு போறதுக்கோ இல்லை ஒரு மாற்று வழிக்கு போறதுக்கு இது சாதகமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேழ்வை இருக்கு. இந்த தேழ்வையை நாங்கள் இந்த வரலாற்றில் செய்தே ஆகணும். அன்றைக்கு அந்த நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரும் எங்களுடைய உறவுகள் தான். ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு தேழ்வைக்கு வெளியில போய்க்க பாடசாலைக்கோ அல்ல வைத்தியசாலைக்கோ அல்லாட்டி கொழும்புக்கு போறதுக்கோ ஏதோ ஒரு தேழ்வைக்கு அந்த நேரத்தில் போனாக்கள்லாம் இன்றைக்கு எலும்பு கூடாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற பழைய ஆட்சியாளர்கள் சந்திரிகாதா இருந்தாலும் சரிதான், மஹிந்த ராஜபக்சண்டா எல்லாரும் திணறி போய் நிற்கிறார்கள். இது கிண்ட ஒரே பிரச்சனையா இருக்குண்டு. இன்னும் நேற்று கொழும்பில் ஒரு இராணுவ ஆய்வாளர் சொல்லியிருக்கிறார், இருக்கிற நீண்ட காலங்களாக 30 வருடம் 25 வருடத்துக்கு மேற்பட்ட இராணுவ முகாம்களை அகற்றி அங்கேயும் கிண்டினால் இன்னும் புதைகுழியில் தோண்டப்படும் என்று அவர்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், செம்மணி மட்டுமில்ல மன்னாரிலையும் அதே மாதிரி மணலாறு கொக்கத்தொடுவாயிலையும் ஒரு புதைகுழி தோண்டப்பட்டு இப்ப அந்த மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு. எங்க தமிழீழ தேசிய கொடியை ஏற்றி வைக்கின்றார்
திரு ரூபன் அவர்கள், விஜயா ஜுவல்லரியினுடைய நிறுவனர். Tamil people were disappeared, were buried in a mass grave in Sammani. This same man had already been convicted for a brutal rape and murder of Krishanti Kumarasamy, a schoolgirl, along with her mother, her brother, and her neighbor. All of them silenced, all of them gone. After that confession, just 15 bodies were found. 2 were identified, and then nothing. No further action, no answers, no justice. But now, in 2025, the dead are speaking again. In February, during a construction of Sindhubadi Hindu Cemetery, bones were discovered. Since then, under the direction of
Dr. Pranavan Salaya and Professors Raj So. The savage butchery that took place by what is a so-called government against people who are fighting for justice against injustice. I stood on the field and I lit a candle, and I will tell you that myself, உருகி உருகி துடித்து துடித்து ரத்தம் போகும் போதெல்லாம் ஏன் சாகிறோம், எதற்கு சாகிறோம் என்று தெரியாமலே அழிந்து போனார்களே, வாவ், அவர்களுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் இதுவா? ஐயோ, இப்போதும் 30 ஆண்டுகள் கழித்து தங்களுக்கு நீதி வரும் என்ற நம்பிக்கையில் எழுந்து வருகிறார்களே, அந்த மண்ணில் என் மக்கள், என் தாய், என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் குழந்தை 96க்கு பிறகு பிறந்திருந்தால் நீங்கள் கூட யாரோ ஒருவர் அவர்களுடைய மறுபிறவியாக கூட இருக்கலாம். அவர்கள் எழுந்து கேட்பது ஒன்றே ஒன்றுதான். கடைசியாக அவர்கள் கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு, ஏன் என்னை கொள்கிறாய், எதற்காக இவ்வாறாக இந்த புதைகுழிகளில் யார் யார் எமது உறவுகளை கிடங்குகள் வெட்டி கொல்லப்பட்டும் குற்றுவிடாகவும் கொல்லப்படாமல் சித்திரை செய்தும் புதைத்தார்களோ அவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பாக நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து அவர்களையும் சட்டத்தின் புதைகுழிகளுக்குள் நாங்கள் புதைப்பதற்குரிய சாதனமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இவ்வளவு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்கள் உரையாற்றி சென்ற 3 அவர்களுடைய எங்களிடம் பார்த்து அவர்கள் உணர்வுடையவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக கவுன்சிலர் அவர்களுடைய உரையை கவனித்திருக்கிறது. எங்களில் ஒருவராக உரையாற்றினார். எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்தது. இவ்வாறாக பல விடயங்களை நான் உங்களோடு பிள்ளைகள் அவள் டியூஷனுக்கு வெளுக்கிட்ட போறாளாக்கும். பிள்ளை டியூஷனுக்கு போறேன்னு சொல்லு. டியூஷனுக்கு வெளிக்கிடலாம் தான் நிற்கிற. என்னம்மா நீ டியூஷனுக்கு போறேன் எத்தனை மணி சொல்லு பாப்போம். மைக்கு போறதுக்கு என்ன? ஐயோ காலம் கட்டு போய் கிடக்குது. இப்ப நீ டியூஷனுக்கு போறேன்ற. அம்மா நான் டியூஷனுக்கு போகலாமா? இன்னொன்றும் எனக்கு பயப்பட தேவையில்லை. நான் போயிட்டு நீ யாருக்கும் பயந்து வாங்க சொல்லு பாப்போம். பயப்பட தேவையில்லை. நாடு என்ன என்னப்பா நீங்க சொல்ல கேளுமா? நாட்டில சரியான பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. இங்க ஒரு தடவை விட்டு வைக்கிறார்கள் இல்ல, அவங்கள கண்ணில பட்டிங்கன்னா நீ துளஞ்சாயம்மா. சொன்ன கேளம்மா. படிக்கணுமாம்மா, நான் படிக்கணுமாம்மா. படிக்கிற மாதிரி சூழல் நீண்டே போகுது. சொன்ன நீங்க மெல்லமா கதைச்சு பழகுவோம். பிள்ளைகளோட அப்படி கண்டிக்கணுமா கதைக்க சொல்லி படிக்கிறோம். இல்ல பிள்ளை பள்ளிக்கூடம் போகணும் தான். டியூஷனுக்கு போக போதான் பள்ளிக்கூடம் தரிக்கிறதுக்கு தப்பி தாங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கத்தின் தாங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தப்பி தாங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கத்தின்
கார்த்திகைக்கு முதல் வணக்கம் எங்கள் காவிய நாயகர்க்கும் மக வணக்கம். Event and there is rain, this is blessing. So we don't go away from it. We accept the blessings. And so thank you again. Thank you to the organization. It's organizations like this that make sure that we are connected. Not just connected, but connected for great reasons. To move your country farther ahead when it comes to freedom and equality. And that's why we are all here today. So again, I'm Andrea Hazel. I'm MPP for Scarborough-Guildwood. I'm a deputy chair of the Committee of the Whole House and second vice chair for the Standing Committee on Social Policy. Today we come together to honor the memory of those lost in the Chimani mass graves. I had something that I really wanted to talk about, but then I was given this. And to me, this is the most important booklet that is given out today. I want you to actually take this and take this to every திறக்கும் கார்த்திகைக்கு முதல் வணக்கம் எங்கள் காவிய நாயகர்க்கும் மக வணக்கம். எங்களோட பிள்ளைகளை காலையில பார்க்க போறோம். எங்க மகனை காலையில ஐயோ எங்க பிள்ளைகளை நீங்க கண்டனீங்களே, எங்க பிள்ளைய எங்க மகனை கண்டனீங்களே, எங்க மகன் எங்க மகன் புத்தா புத்தா இல்ல அவங்க நீங்க உங்களை கையெடுத்து எதுக்கு எங்க பிள்ளை இந்த படத்தை கொண்டாருக்க பார்த்து சொல்றீங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், உங்களை சொட்டு கும்பிடுறேன், இப்படி செய்யாது இல்ல. நான் படத்தை அல்பத்தை குழந்தை காட்டுறேன், படத்தை பார்த்து சொல்லுங்க. வீட்டு போங்க, வீட்டு போங்க. ஐயோ ராமையம் எடுத்து உடைச்சு போட்டான். ஐயோ கடவுளே, ஐயோ 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 பாதம் இருக்கா? ஐயோ தம்பி வா. ஐயாட்ட என்ன சொல்ல போறாங்களோ தெரியாது. ஐயோ என்ன சொல்ல போறானோ தெரியாது. ஐயா இதுதாங்க ஐயா என்ற மகன், இவரை கண்டறி உங்களுக்கு சொல்றது விளங்கல. ஐயோ ஐயோ சொல்றது விளங்கல. ஐயோ நாங்க பிள்ளைய நீங்க போங்க போங்க. உங்களுக்கு சொல்றது விளங்குறது இல்ல. ஐயோ 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 இல்ல பரவாயில்ல. ஐயோ 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 எங்க கொண்டு போறீங்களா ஐயா? எங்க கொண்டு போறீங்களா ஐயா? எங்க கொண்டு போறீங்க? ஐயோ என்ன தவிக்க விட்டுட்டு எங்க ஓட்டுதுகள் தேடி போன மருந்தங்க, என்ன தேடி போன மருந்தங்க. ஐயோ நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ நல்ல குடும்பமா சந்தோஷமா நிம்மதியா இருந்தாங்க இல்லையா பிள்ளைகளோட. என்ன பிள்ளைகளை பறிச்சு கொண்டிருக்க போட்டாங்க. ஐயோ என்ன சித்திரவதை படுத்தினாங்க. ஐயோ என்ன தங்க குழந்தைகளுக்கு என்ன நடந்திருக்கும்? ஐயோ முருகா, ஐயோ எனக்கு நினைக்கவே பயமாட்டாங்க. ஐயோ எனக்கு பைத்தியம் வர போகுது. ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே கடவுளே இந்த பிள்ளைகளுக்கு ஐயோ நான் தெய்வமா வளர்த்தனே, கவனமா வளர்த்தனே, படிப்பு படிப்பு படிப்புன்னு போனாங்களே.
ஐயோ 6ஆம் ஆண்டு நடந்த அனைத்து பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயோ கடவுளே, கடவுளே, ஒரு விடிவு வர மாட்டேதோ, ஒரு விடிவு வர மாட்டேதோ. ஐயோ, என்ன பேப்பர் வந்திருக்குது. கடவுளே, என்ன பிள்ளை எனக்கு ஒரு விடிவு கிடைக்கிறது. ஐயோ, எனக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. என்ன கடவுளே, என்ன கடவுளே, என்ன தங்கங்களே, என்ன தங்கங்களே. ஐயோ, இந்த பேப்பர்ல என்னவோ கிடக்குது, என்ன கிடக்குது, புள்ளி வைக்காலன்னு ஏதோ கிடக்குது. Great event. Even though I'm not Tamil, I could feel the pain you've been through because I am survivor of a World War II and survivor of a Korean War. And during World War II, the Korea where I was born, came from, were brutally oppressed by Japanese Imperial Army and police. And to give you an example, you know. நான் தானே எல்லாம் செய்ய வேணும். சரி, எங்க உங்களை பிள்ளைகள் பிள்ளைகள் அவள் டியூஷனுக்கு வெளுக்கிட்ட போறாளாக்கும். பிள்ளை பிள்ளை டியூஷனுக்கு போறேன்னு சொல்லுங்க. டியூஷனுக்கு வெளிக்கிடலாம்னு தான் நிற்கிறேன். என்னம்மா நீ டியூஷனுக்கு போறேன் எத்தனை மணி சொல்லு பார்ப்போம். மைக்கு போறதுக்கு என்ன? ஐயோ, காலம் கட்டு போய் கிடக்குது. இப்ப நீ டியூஷனுக்கு போறேன்ற. அம்மா, நான் டியூஷனுக்கு போகலம்மா. இன்னொன்றும் எனக்கு பயப்பட தேவையில்லை. நான் போயிட்டு நீ யாருக்கும் பயந்து வாழ்க்கை சொல்லு பார்ப்போம். பயப்பட தேவையில்லை. நாடு என்ன நான் கவனமா வருவேனப்பா. என்னப்பா நீங்க சொல்ல கேளம்மா. நாட்டுல சரியான பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. இங்க ஒரு தடவை விட்டு வைக்கிறாங்க இல்ல, அவங்கள கண்ணில பட்டியன்னா நீ துளஞ்சாயம்மா. சொன்ன கேளம்மா. படிக்கணும் அம்மா, நான் படிக்கணும் அம்மா. படிக்கிற மாதிரி சூழல் நீங்களே போகிறேன்னு சொன்னேன். நீங்க மெல்லமா கதைச்சு பழகுங்க. பிள்ளைகளோட அப்படி கண்டித்தனமா சொல்லுங்க படிக்கிறோம். இல்ல, பிள்ளை பள்ளிக்கூடம் போகணும் தான். டியூஷனுக்கு போக போதான். They were buried alive. There was women that were raped. There was children that were killed brutally. And now there's this mass grave. And this is not a message that should stop here. The entire world has to hear what they went through. And there has to be a solution. And there has to be justice that has to be served. And the reason why we ask you to come here and pay your respects is because we want you to also understand the pain that every single person here feels. It's not just their siblings, it's not just their sisters or mothers or fathers, it's all the pain. ஈழ தமிழர்களாக நாங்கள் எல்லாரும் பற்ற வழி அது இதோடு முடியக்கூடாது. எங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்ன்றதுக்காண்டி தான் இந்த மலையிலையும் இத்தனை பேர் இதுபடி கூடி இருக்கிறாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமா இல்லையா? கத்துங்க. இவங்க தான் சொன்னாங்க, இப்ப அடுத்த முடிவை நாங்க எடுக்கிறேன்டா இப்படி பாலிட்டிஷியன்ஸ் எங்களுக்கு உங்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த அடுத்த இதுக்கு போகலாம். United Nations has to respond and all of this has to be acknowledged and addressed. While they were acting, these little kids started crying. So to think how much pain they're feeling just இந்த அப்பா அங்க இப்ப நாங்கள் வீட்டு போலாம், எனக்கு பசிக்குது. நான் அக்கா தேடி போனான். பின்பு நான் அவன் காலை கண்டுட்டேன், அவன் கால் சங்கிலியும் கண்டுட்டேன். பின்பு நான் அக்காட்ட போய்க்க யாரோ அந்த தலையில அடிச்சிட்டாங்க. அக்கா எங்க அம்மா என்ன தேடினவா? இதெல்லாம் யாரு? அக்கா எங்க? இயலாமையின் அந்தரிப்போடும் துவன்று துடித்து சரிந்து போனதே எம் கதறல். The liberation tigers of Tamalilam. It wasn't just a battle of guns, it was a war against identity. A war where truth was buried quite literally. Between 1983 and 2009, over 100,000 lives were lost, but the true number may be far higher.
The final months of the war in 2009, referred to as no fire zones, became killing fields. Satellite images, eyewitness accounts, and leaked videos showed hospitals shelled, civilians used as shields and surrenders executed. The United Nations later admitted it failed to protect civilians. At least 40,000 Tamil civilians were reportedly massacred in just 5 months. Thousands more disappeared. Men, women, even... மனதில் இம்மண்ணில் எழுச்சுகிற பதியமிட்டு கவிநடையில் வடித்திடவே எனக்கு திறன் வழங்கும் தூயவளே, மெல்ல தட்டி கொடுத்தன்னை தாங்கி வளர்ப்பவளே, தமிழ் அன்னை என்னும் அழகே, உன் நிகர்த்த பெருமிளிர்வே, பெருமை நிறை திருமொழியே, உன் நிழல் தவழும் ஈழத்தாயின் இளைய மகன் யான் உன்னை வணங்குகின்றேன். இருட்சிறை விட்டு ஈழம் எழ வேண்டி களத்திடை விழுந்த கண்மணிகளை வணங்குகின்றேன். செம்மணியில் புதையுண்ட எங்கள் சொந்தங்கள் நினைவேந்தி பேதமற்ற பெருமிதமாய் ஒன்றாக கூடி வந்த உறவுகள் உங்களுக்கும் என் வணக்கம். கொடூரத்தை இந்த உலகத்துக்கு பறைசாற்றிருக்கின்றன. குறிப்பாக உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் அவர்களின் உள்ளங்களை உருக்குகின்ற சம்பவமாகத்தான் இந்த செம்மணி நிகழ்வு நடந்துள்ளது. செம்மணி ஒரு குறியீடு. தமிழரின் தாயக பூமியான வடக்கு கிழக்கு முடுக்கெல்லாம் இராணுவ நிலை கொண்ட பிரதேசங்களிலெல்லாம் உங்களின் காணாமல் போன உறவுகளை தேடுங்கள். நூற்றுக்கணக்கான மனித புதைகுழிகளை நீங்கள் காணுவீர்கள். சிங்கள அரசே, நீ எதையெல்லாம் புதைக்க முயற்சிக்கின்றாயோ அவை அனைத்து மண்ணை வெடித்து மேலே வருகின்ற எலும்புக்கூடுகள் சாட்சியங்களாக எங்களுக்கு பேசுகின்றன, எங்கள் முன்னே வந்து நிற்கின்றன. எங்களுடைய வடக்கு கிழக்கு பசுமையான அழகான புல்வெளிகள் மட்டுமல்ல, மரணங்களின் சுவடுகளையும் சாட்சியங்களையும் சுமந்து நிற்கின்றன. மண்ணின் அடியில் அறியப்பட